மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான NR இளங்கோ தலைமையில் திமுக வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது என்ன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன? இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக தற்போது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்று கூட நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை திமுக தரப்பில் அதன் வழக்கறிஞர்கள் இன்று இந்த 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த கட்சியின் சட்டத்துறை செயலாளரும் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தலைமையில் தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இன்று காலை நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய NR இளங்கோ, அதாவது நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதம் இல்லாமல் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் நடைமுறைக்கு மிகவும் கடினமானவை, இந்த நீதி பரிபாலனத்திற்கும் சட்டம் மிகவும் எதிரானவை என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்புக்கு எப்படி சட்டவிரோதம் நடத்துகிறார்கள் என்பதை இந்த ஒரு சட்டமே ஒரு சாட்சியாக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்று நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நாளை திமுகவின் சட்டத்துறை சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் தற்போது தெரிவித்துள்ளார். இதன் பிறகு இன்று பிற்பகல் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் இந்த 3 சட்டங்கள் எதிர்த்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஏற்கனவே இந்த சட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட எதிர்த்து வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதன்.